ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்ஃபீஸ் கிச்சன். இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் 65 தான் செய்ய போகிறோம். சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் 65 மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக கேசரி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் பவுடர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்து வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இல்லை உடனே ஃப்ரை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் 65 ரெடி.